நடுவில் கடந்து வந்து கர்த்தருடைய ஆலோசனையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி ஜெபித்த பொழுது ஆண்டவர் என் உள்ளத்துல போட்ட வசனம் கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு நாம் நம்முடைய தியானத்தை தொடங்கலாம். இந்த ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தை கையில எடுங்க. வாசிக்க வேண்டாம். 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் கூர்மையா நீங்க பாருங்க. 8வது வசனத்தை கொஞ்சம் கூர்மையா பாருங்க. அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. சந்ததியை உண்டாக்கு. ஒரு தடவை சொல்லுங்க, சந்ததியை. மெதுவா சொல்லுங்க, சந்ததியை உண்டாக்கு. இப்போ நம்ம ரொம்ப சத்தம் போட்டு பேசணும்னு வைங்க, சாத்தான் தூங்கிட்டு இருப்பான். சாத்தான் என்ன செய்வான்? தூங்கிட்டு இருப்பான். அவன் தூங்குறதுனால நமக்கு தொல்லை இருக்காது. இப்போ நீங்க ரொம்ப சத்தம் போட்டு சொன்னா சாத்தான் என்ன செய்வான்? எழும்புவான். எழும்பி நமக்கு என்ன தருவான்? தொல்லை கொடுப்பான். அதனால ரொம்ப மெதுவா பேசுங்க. சந்ததியை. என்ன கஷ்டம் இல்லையா? சொல்லுங்க, சந்ததியை உண்டாக்கு. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் உத்தமமா போராடி ஜெபித்தா கற்பங்கள் திறக்க போகிறது. கர்த்தர் ஒரு சந்ததி எழுப்ப போகிறார். இனி 2 நிமிஷம் கை தட்டணும். அத்தனை பேரும் வாயை திறக்கணும். அத்தனை பேரும் கை தட்டணும். நீ இருக்கிற இடத்துல கிருபை இறங்கி வருகிறது. கண்ணை மூடி வாயை திறங்க. அக்கினி அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க அக்கினி அபிஷேகத்தை கேளுங்க. கிருபை விரும்புறவங்க கிருபையை கேளுங்க. வரங்களை விரும்புறவங்க வரங்களை கேளுங்க. வெட்கப்படக்கூடாது. கை தட்டி சத்தம் உயர்த்தி ஒரு பலத்த அபிஷேகம் இந்த டென்ட்டுக்குள்ள வந்து விட போகிறது. அத்தனை பேரையும் ஆண்டவர் தொட போகிறார். நல்ல சத்தம் உயர்த்தி, நல்ல வாயை திறந்து அக்கனி. கண்ணை மூடி பெற்றுக்கோ. ரிபலப கந்தரபலபா ரியந்தர சந்தரபலபா. யாரு சும்மா வரல. அத்தனை பேரும் ஒரு நோக்கத்தோட வந்து பெற்றுக்கோ அபிஷேகம். வாயை திறந்து கூப்பிடுங்க. அடக்கி வைக்க முடியாத அபிஷேகம் இந்த இடத்தை மூட போகிறது. அந்தகார வல்லமைகள் முறிந்து விழுகிறது. நீ இதுவரை கண்டிராத ஒரு அக்கினிய கர்த்தரோ மேல போட போறாரு. இதுவரை கண்டிராத ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி வரப்போகுது. அத்தனை பேரும் வாயை திறங்க. வெட்கப்படாதுங்க. ஆண்டவரே, எனக்கு கிருபை தேவை, எனக்கு வல்லமை தேவை, எனக்கு அபிஷேகம் தேவை, எனக்கு தீர்க்க தரிசன ஆவி தேவை, எனக்கு உம்முடைய வல்லமை தேவை. இந்த சத்தம் போதாது. சத்தத்தை உயர்த்தணும். வாயை திறக்கணும். கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்து எழும்பும்போ ஒரு பலத்த சந்ததியாய் சகோதரா கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். கண்ணை மூடி பெற்றுக்கோ. அநேகர் மேல அக்கினி வருகிறது. அநேகர் மேல கிருபை வருகிறது. சில ஆண்டுகளாய் கட்டி இருந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்போ உடைஞ்சு விழுது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. அடக்கி வைக்காதுங்க. இது கர்த்தருடைய ஆவி. ஊரபா கந்தரபா ரியந்தர பிரௌடபா அல்ஹத்தரபா ரிபந்தரபா அல்கந்தரபலபா. சத்துரு கட்டி போட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்ந்து விழுகிறது. அந்தகார வல்லமைகள் போட்ட முடிச்சுகள் இயேசுவின் நாமத்தில் முறிகிறது. ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி இப்பொழுது இந்த இடத்துல தமது ஆவியை ஊற்றுகிறார்.
கர்த்தருடைய வல்லமை பலமாய் புறப்பட்டு வருகிறது. அணைந்து கிடக்கிற சில தீபங்களை கொளுத்தி கொண்டிருக்கிறார். சிலருடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சிலருடைய தரிசனங்கள் உயிரடைந்து கொண்டிருக்கிறது. வெட்கப்படாதுங்க. இன்னைக்கு உங்களை கொண்டு வந்தது என்னைக்கு கொண்டு வாரது போல அல்ல. இன்னைக்கு உங்களை கொண்டு வந்தது ஒரு பெரிய நோக்கத்தோட, ஒரு பெரிய திட்டத்தோட. கண்ணை மூடி வாயை திறந்து கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அபிஷேகம் பலமாயிருக்கு. கர்த்தருடைய காற்று பலமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி பலமாயிருக்கிறது. ராந்தாரபா கந்தாரபா ரியாந்தார பிரௌடப துரபலபா. அந்த கட்டு அவிழ்கிறது, அந்த கோட்டை இடிகிறது, அந்த வல்லமை முறிகிறது. தேவன் தமது பிரசன்னத்தை இப்பொழுது இந்த இடத்துல அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒன்னு கை தட்டுங்க, நல்ல வாய தரைங்க, ஆவியில தரப்பி கூப்பிடுங்க. Power of Jesus. ஊற்றப்படுகிறது தேவ பிரசன்னம். திறந்து வைக்கப்பட்ட பாத்திரங்கள் நிரம்புகிறது. வாஞ்சையோடு வந்த இருதயங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் கிருபை, எல்லார் மேலும் கிருபை, எல்லாருக்கும் அபிஷேகம், எல்லார் மேலும் அபிஷேகம், எல்லாருக்கும் வல்லமை. அத்தனை இருதயங்கள் தொடப்படணும். தயவு செஞ்சு, தயவு செஞ்சு இன்னைக்கு வந்தது போல போக வேண்டாம். வந்தது போல போக வேண்டாம். ஒரு திட்டத்தோட உன்னை அனுப்பிவிட போகிறார். ஒரு தரிசனத்தோட உன்னை அனுப்பிவிட போகிறார். ஒரு நோக்கத்தோட உன்னை அனுப்பிவிட போகிறார். அதற்கென்று தம்முடைய ஆவி அனுப்பி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். நான் என் ஆவியை உங்கள் நடுவில் ஊற்றுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள், உயிரடைவீர்கள், உயிரடைவீர்கள். யாருக்கும் பயப்படாதுங்க, எதுக்கும் பயப்படாதுங்க. தெய்வத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய பிரசன்னம் பலமா இருக்கு. தெய்வத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அக்கினி வந்து விழுகிறது உன் தலைக்கு. அந்த தம்பி ஆவியானவர் தொடுகிறார். அந்த தம்பிக்கு மேல அபிஷேகம். ஏன் பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அந்த தம்பிய ஆவியானவர் கையில் எடுக்கிறாரு. ஊரபா கந்தாரபா ரியாந்தாரபா. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. என் பக்கமும் வல்லமை, என் பக்கமும் கிருபை. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கோ. இது கர்த்தருடைய ஆவி. ஏன் வேடிக்கை பார்க்காத? கர்த்தருடைய வல்லமை உன் சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டம் முடியும்போ அடியனுக்குள்ள நீர் வைத்திருக்கிற பாரத்தை அத்தனை பேருக்குள்ள நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அடியனுக்குள்ள நீர் வைத்திருக்கிற வசனத்தை எல்லாருக்குள்ளும் நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனுக்குள்ள நீர் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஊடுருவி பாயணும். ஒரு ஆள் கூட வந்தது போல இந்த இடத்தை விட்டு எழும்பி போக கூடாதப்பா. அத்தனை பேரும் கர்த்தர் என்னை தொட்டார் என்று சொல்லத்தக்கதாக அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த கிரியைகளும் எங்கள் நடுவில் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி உயிரடைவதாக, எங்கள் ஆத்மா உயிரடைவதாக, எங்கள் சரீரம் உயிரடைவதாக. பேசுங்கப்பா. சோர்ந்து போய், திடனற்று போய், பலனற்று போய் நடந்து கொண்டிருந்த எம்மாவூர் சீசருடைய இருதயங்களை தீ பற்றி எரியப்படின வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களையும் எரிய பண்ணுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில குளிர்ந்து போய் எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு யாராவது வந்திருந்தா அவர்கள் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் உண்டு,
அந்த திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர் என்கிற உணர்வோட இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கிருபை செய்வீராக. ஜனங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற, ஜனங்களை பலவீனப்படுத்துகிற, ஜனங்களை மந்தப்படுத்துகிற ஆவிகளை அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இப்போ அடியான் கட்டி ஜபிக்கிறேன். பலமுள்ள தேவதூதர்களை அனுப்புங்க, எல்லாரோடு பேசுங்க, இப்படியே பிரசன்னத்தை தாராளமாய் ஊற்றுங்க. அந்த பிரசன்னத்திலே நாங்கள் கலிகூற கிருபை செய்யும், நடத்தும். அடியேனை உம்முடைய கரத்தின் ஆயுதமாய் பயன்படுத்தும். யாரையும் உயர்த்தாதபடி, யாரையும் தாழ்த்தாதபடி, வசனத்தை மட்டும் உயர்த்த கிருபை தாரும். உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சந்தோஷம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மோகன் சி ஐயா ஆரம்பித்து வைத்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் கடந்து வருவதும், உங்களை காண்பதும், உங்களோடு இருப்பதும், உங்களோடு திருவசனத்தை பேசுவதும் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமாக சந்தோஷமாய் நான் கருதுகிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல நம்ம கையில இருக்கு இல்லையா, பைபிள் நம்ம கையில இருக்கிற பைபிள்ல ரொம்ப ஆழமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை சீடு. சீடு சந்ததி. அந்த வார்த்தை முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆக்கும். Seed of the woman shall bruise the head of the serpent. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். நீங்க கொஞ்சம் கூர்மையா உட்கார்ந்து பைபிளை படிச்சா, பைபிள்ல பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேரன் குழந்தைகள் இல்லாத 7 பெண்மணிகளை பைபிள்ல காண முடியும். ஒருவேளை நீங்க அதுக்கு மேல கண்டிருக்கிறீங்கன்னா இருக்கலாம். நான் கவனமா பைபிளை வாசிச்சப்போ 7 பெண்மணிகளை கண்டிருக்கிறேன். 1 சாராள், 1 சாராள், 2 ரெபேக்கா, 2 ரெபேக்கா, 3 ராகேல், 3 ராகேல், 4 சிம்சோனுடைய தாய், சிம்சோனுடைய தாய், 5 அன்னாள், அன்னாள், 6 அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சூனேம் ஊராளாகிய கனம் பொருந்திய அந்த ஸ்திரீ. 7 லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற எலிசபெத். சந்ததி இல்லாத 7 பெண்மணிகளை நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. அந்த 7 பெண்மணிகளுமே சந்ததி இல்லை, போட்டு பரவாயில்லை அப்படின்னு இருக்கல்ல, அப்படின்னு இருக்கல்ல. அவங்க என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? 1 சாராள். சந்ததி தனக்கு இல்லைன்னு அறிந்து கொண்ட சாராள் என்ன பண்ணினாள்? ஒரு சப்ஸ்டிடியூட், ஒரு சப்ஸ்டிடியூட்டை பயன்படுத்தினாள். அடுத்து குழந்தை இல்லாம இருந்தது.
ரெபேக்காளுக்காக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஈசாக்கு தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணார். யார் விண்ணப்பம் பண்ணது? ஈசாக்கு தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணினார். 2. 3வது குழந்தை இல்லாமல் இருந்தது ராகேல். ராகேல் என்ன பண்ணினான்னு நான் கொஞ்சம் தாண்டி சொல்லலாம். 4வது குழந்தை இல்லாமல் இருந்தது மனோவாவின் மனைவி. அவங்க கர்த்தர் விரும்பின நேரத்தில் கர்த்தருக்கு விருப்பப்படி தரட்டுன்னு சொல்லி காத்திருந்தார்கள். அடுத்து குழந்தை இல்லாமல் இருந்தது அன்னாள். அன்னாள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் விழுந்து கிடந்தாள். அடுத்து குழந்தை இல்லாமல் இருந்தது அந்த சூனேமில வாசம் பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்மணி. அந்த பெண்மணி கர்த்தருக்கு கொடுத்துட்டே இருந்தார். அந்த பெண்மணி தன் மனதுக்குள்ள என்ன நினைத்திருக்கலாம்? நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு தருவார். அடுத்து குழந்தை இல்லாமல் இருந்தது எலிசபெத், சகரியா. கர்த்தர் தந்தாலும் சரி, கர்த்தர் தரலன்னாலும் சரி, நாம ஊழியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊழியத்தை செஞ்சுட்டே இருந்தாங்க. பைபிள்ல சந்ததி இல்லாத எல்லாருமே எப்படியாவது ஒரு சந்ததியை பெற்றுக்கொண்டார்கள். எப்படியாவது நேர்வழியோ தவறான வழியோ ஒரு சந்ததியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா நான் இன்னைக்கு உங்க நடுவில் பேச போறது, நான் இங்க சந்ததி அப்படின்னு இனி பயன்படுத்த போகிற வார்த்தை குழந்தை அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க வியாக்கியானம் பண்ணிவிடக்கூடாது. நான் இனி ஒரு சந்ததியை உண்டாக்குன்னு பேச போறேன். நான் இனி ஒரு சந்ததியை உண்டாக்குன்னு பேசும்போ அது ஒரு குழந்தை அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க எடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒரு எதிர்கால ஆவிக்குரிய ஜெனரேஷன். எப்படி எடுக்கணும்? எதிர்கால ஆவிக்குரிய சந்ததி. அதனாலேயாக நான் இவ்வளவு காரியத்தை சொன்னது. நீங்க அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. காரணம், சந்ததின்னு சொன்ன உடனே ஆட்கள் உடனே மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு குழந்தை நடக்க போகிறது. அது கண்டிப்பாக பைபிள்ல உள்ள குழந்தை இல்லாத எல்லா பெண்மணிகளுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தது உண்மையானால், அப்படி ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த காலை நேரத்துல என் பார்வை அதை தாண்டினதுன்னு சொல்லும்போ ரொம்ப தூரம் அதை தாண்டினது. ரொம்ப தூரம் தாண்டி நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்மளை இந்த பூமியில வைத்திருப்பதனுடைய நோக்கம், இப்போ நம்ம கவனிங்க, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம அபிஷேகத்துல நிரம்புறோம், அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம், ஊழியம் செய்கிறோம். நெக்ஸ்ட் யோசிச்சிருக்கீங்களா? அடுத்து நம்ம காலத்துல ஊழியங்கள் வளர தொடங்குது, ஊழியங்கள் செழிக்க தொடங்குது, சபைகள் வளர தொடங்குது. அந்த வறண்ட நிலை மாறிட்டே வருது. எல்லா பக்கத்திலையும் போராட்டங்கள் தான். போராட்டம் இருக்கும்போதானே ஊழியங்கள் வளருது. ஏன்னா எப்பவுமே பரபரப்பா இருந்தாதான் வளர்ச்சி இருக்கும். எப்பவுமே பரபரப்பா இருந்தாதான் வளர்ச்சி இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளை நீங்க பின்னிட்டு திரும்பி பார்த்தா தெரியும். கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக உபவாச ஜெபம் அதிகமாகிவிட்டது.
அதிகமாகிவிட்டது. முழு ஜபங்கள் அதிகமாகிவிட்டது. கண்ணீர் சிந்துகிறவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். தெய்வ சமூகத்தில் முழங்கால நின்று தேசத்திற்காக பாரத்தோடு போராடுகிறவருடைய கூட்டம் இப்பொழுது எல்லா காலத்தை விட அதிகம். எல்லா காலத்தை விட அதிகம். முந்தையெல்லாம் ஒரு கூட்டத்தினுடைய எண்ணம் என்ன? என் வீடு, என் குடும்பம். இன்னொரு கூட்டத்தினுடைய எண்ணம் என்ன? என் சபை. இன்னொரு கூட்டத்தினுடைய எண்ணம் என்ன? என் மாவட்டம். இப்போ அப்படி கிடையாது. எல்லாருக்குள்ளையும் தேசத்தை பரந்த அளவு, தேசத்தை நிரப்புகிற அளவு ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவையான ஒரு ஜெப ஆவியையும் இந்த காலத்தில் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவர் வைத்து விட்டார். அதனால பிரச்சனைகள் நம்மளை சிதற பண்ணுகிறது, பிரச்சனைகள் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது என்பது உண்மை அல்ல. பிரச்சனைகள் நம்மை வளர பண்ணி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை புரிந்தவங்க மட்டும் ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இங்கே யூதா என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய 2வது குமாரனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. அந்த 2வது குமாரனுக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை, அந்த கட்டளை என்ன அப்படின்னா, ஒரு சந்ததியை உண்டாக்கு. என்ன கட்டளை கொடுக்கிறாரு? ஒரு சந்ததியை உண்டாக்கு. கொஞ்சம் கவனம் நமக்கு தேவை. கொஞ்சம் கவனம். எதை பற்றினா, ஏன் காலத்தோட ஜெபம் முடியக்கூடாது, ஏன் காலத்தோட தீர்க்க தரிசன ஊழியம் முடியக்கூடாது, ஏன் காலத்தோட அற்புத அடையாளங்கள் முடியக்கூடாது. எனக்குள்ள வச்சிருக்கிறார்களே ஒரு கிருபை, எனக்குள்ள வச்சிருக்கிறார்களே ஒரு அபிஷேகம், எனக்குள்ள வச்சிருக்கிறார்களே ஒரு வல்லமை, எனக்குள்ள வச்சிருக்கிறார்களே ஒரு திட்டம். இதே திட்டத்தோட, இதே தரிசனத்தோட, இதை விட அதிகமான கிருபையோட ஒரு சந்ததி எழும்பணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கை தட்டுங்க. உற்சாகத்தோட ஜெபம் பண்ணினால் இந்த மாவட்டத்தில் ஒரு சந்ததி எழும்புகிறது. உற்சாகத்தோட போராடினால் இந்த மாவட்டத்தில் கிருபையுள்ள, அபிஷேகம் உள்ள ஒரு சந்ததி எழும்புகிறது. சரி, இவ கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிட்டு. சந்ததியை எப்படியாவது எழுப்பும்படி முயற்சி எடுத்த ஒரு குடும்பம் பைபிள்ல உண்டு. அது லோத்தின் குடும்பமாகும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்கள்ல லோத்தின் பிள்ளைகள் மாறி மாறி சொல்றாங்க, நம்மை கல்யாணம் பண்ண உலகத்துல பூமியில புருஷர் இல்லை, பூமியில நம்மை கல்யாணம் பண்ண புருஷர் இல்லைன்னா நம்ம வாழ்ந்தோம் என்கிறதற்கு அடையாளம் இல்லாம போகும். நம்ம வாழ்ந்தோம் என்கிறதுக்கு அடையாளம் இல்லாம போகும். நம்ம வாழ்ந்தோம் என்கிறதுக்கு அடையாளம் என்ன? நம்ம வாழ்ந்தோம் என்கிறதுக்கு அடையாளமாக ஒரு அடுத்த தலைமுறை எழும்பணும், ஒரு அடுத்த சந்ததி எழும்பணும். அடுத்த சந்ததி எழும்பணுங்கிறதுக்காக அவர்கள் ஒரு தவறான வழியில போய் சந்ததியை பெற்றுக் கொண்டார்கள். அப்போ பைபிள் காலத்துல எல்லா மனுஷனுக்குள்ளையும் உள்ள கடந்த ஒரு வெறி, பைபிள் காலத்துல எல்லா மனுஷனுக்குள்ளையும் உள்ள கடந்த ஒரு வெறி. அது என்ன வெறி? எப்படியாவது ஒரு சந்ததி எழும்பணும். நான் கேட்கிறேன், நான் கேட்ட பிறகு நீங்க கை தூக்கணும். என்ன? எப்படியாவது ஜெபிக்கிற ஒரு சந்ததி எழும்பணும், ஆராதிக்கிற ஒரு சந்ததி எழும்பணும், என்ன பார்க்கல கிருபை உள்ள ஒரு சந்ததி எழும்பணும், கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் போராடுகிற ஒரு சந்ததி எழும்பணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்க எல்லாருக்குள்ளையும் அப்படி ஒரு ஆசை இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி நாம செய்திக்குள்ள போகலாம். யூதாவினுடைய குடும்பத்தினுடைய
ஒரு பயோகிராஃபியாக்கும் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு. அது ரொம்ப கடினமானதாக இல்லை. ஒரு சின்ன பையன் வாசிச்சாலும் புரிந்து கொள்ள வேண்டிய அளவுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சொல்ல போறேன். யாக்கோபுடைய குமாரர்களில் ஒருவன் யூதா. 38ஆம் அதிகாரம் 1வது வசனம், தகப்பனை விட்டு பிரிந்து போனான். யாரை விட்டு பிரிஞ்சு போனாய்? தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனாய். தகப்பனை விட்டு பிரிந்து போக காரணம் என்ன? அவனுக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான். அவனுக்கு யாரு கிடைச்சது? நண்பன் கிடைத்து விட்டான். அந்த நண்பனோட ஒட்டி தகப்பனை விட்டு பிரிந்து போனான். தகப்பனை விட்டு பிரிந்து போய் நண்பனோடு போய் வாழ்ந்து அந்த நண்பன் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணினான். அந்த பெண்மணியுடைய பேரு பெத்சுவா. சூவாவினுடைய மகளாகிய பெத்சுவா என்கிற பெண்மணியை அவன் திருமணம் பண்ணி அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகளுக்கு பேர் போடும்போது என்ன சிம்பிள்னு பாருங்க. மூத்த மகனுக்கு பேர் ஏர், அவ்வளவுதான், ER. சில ஆட்களுக்கு பேரெல்லாம் வைக்கும்போது பார்த்துருக்கீங்களா? பாஸ்போர்ட்ல லைனை தாண்டி அங்க போகும். சில ஆட்களுக்கு பேரெல்லாம் 3-4 பாஸ்போர்ட்ல வைக்க வேண்டியது காணும். ER 2 எழுத்து. 2வது ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு ஓனான். 3வது ஒரு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு பேரு சேலா. இந்த ஆளு பேர் வச்சார் இல்லையா, எல்லா பேருமே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பி கேர்ஃபுல், கவனமாயிரு. ஏர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பி கேர்ஃபுல், கவனமாயிரு. 2வது ஒரு பிள்ளை பெற்றான் இல்லையா, ஓனான். ஓனான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பி ஸ்ட்ராங், பலவானாயிரு. கவனமாயிரு, பலவானாயிரு. அப்புறம் ஒரு பிள்ளை பெற்றான் இல்லையா, சேலா. சேலா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெபித்துக் கொண்டிரு, கவனமாயிரு, பலவானாயிரு, ஜெபித்துக் கொண்டிரு அல்லது விழித்திரு. இனி யூதா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? துதித்துக் கொண்டிரு. அவ கல்யாணம் பண்ணா இல்லையா பெத்சுவா, அந்த பெண்மணியுடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தாழ்மையாயிரு. எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. தாழ்மையாயிரு, துதித்துக் கொண்டிரு, கவனமாயிரு, பலவானாயிரு, விழித்திரு அல்லது ஜெபித்துக் கொண்டிரு. சூப்பரா இருக்கு. பிள்ளைகளை வளர்த்திட்டே வரணும். இவ்வளவு நல்ல பேர் போட்டு கொடுத்திருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல நோக்கம் இருந்தா தானே இப்படி பேர் போட்டு கொடுப்பாங்க இல்லையா? அந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க தெரியுமா? என் பிள்ளை நல்லா இருக்கணும். அவங்க பேரை பார்த்தாலே தெரியுது. விக்டோரியா, கிப்ட், கிப்டி, கிளாட்வின். அப்போ ஒரு நோக்கத்தோட என் காலத்துக்கு பின்பு என் சந்ததி இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னு தான் அந்த பேரை என்ன செய்யறாங்க. நீங்க பேச மாட்டீங்களோ? என் தமிழ் புரியுறவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. அவ்வளவும் போதும், அவ்வளவும் போதும்.
அவ்வளவு பெரிய நோக்கத்தோட பேர் வச்சு கொடுக்கிறோம். இவரும் அவ்வளவு பெரிய நோக்கத்தோட பேர் வச்சு கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த கவனமாயிருன்னு சொல்லி ஒருத்தனு பேர் போட்டார் இல்லையா, கவனமாயிருன்னு சொல்லி ஒருத்தனு பேர் போட்டார் இல்லையா, அவனு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த கல்யாணம் பண்ண பெண்மணிக்கு பேர் என்ன தெரியுமா? தாமார். தாமார்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கனி கொடு. வீடுன்னா இப்படி இருக்கணும், காரியத்துல ஒண்ணும் இல்லைன்னாலும் பேர்ல இருக்கு இல்லையா. எப்படி இருக்கு பாருங்க. அப்பா துதித்து கொன்று, அம்மா தாழ்மையாயிரு, மூத்த மகன் கவனமாயிரு, இரண்டாவது மகன் பலவானாயிரு, மூணாவது மகன் விழித்திரு அல்லது ஜெபித்து கொன்று, மூத்த மகன் கல்யாணம் பண்ணது கனி கொடுத்து கொண்டிரு. நல்லா இருக்கு. புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இப்ப மூத்த மகன் கல்யாணம் பண்ண பிறகு அவனை பற்றி பைபிள்ல ஒரு வசனம் சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்தான். யாரோட பார்வைக்கு? அதாவது ரொம்ப முக்கியம் என்ன? how I look like in the sight of God. பஞ்சாயத்துக்கு பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலக மனுஷனுக்கு பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? எம்எல்ஏக்கு பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலகத்தின் பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? வீட்டுக்காரங்க பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? அது முக்கியம்தான். அதை விட முக்கியம் கர்த்தரின் பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம். எல்லாரும் உங்களை ரொம்ப தப்பா சொல்லி, எல்லாரும் உங்களை ரொம்ப மோசமா சொல்லி, கர்த்தர் மட்டும் இல்ல நீ என் பார்வைக்கு நன்றா இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாருன்னா அது போதும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நன்றா இருக்கிறாய்னு சொல்லி கர்த்தர் மட்டும் என் பார்வைக்கு மோசமா இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். யோசேப்பை பற்றி எல்லாரும் மோசமா சொன்னார்கள், கர்த்தர் சொன்னார் என் பார்வைக்கு நன்றாயிருக்கிறாய். யோபுவை பற்றி எல்லாரும் மோசமா சொன்னார்கள், கர்த்தர் சொன்னாரு என் பார்வைக்கு நன்றாயிருக்கிறாய். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய எண்ணங்களை ஆட்கொள்ளுகிற மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன், மனிதன் பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன், உலக பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சிந்திச்சு சிந்தித்து தெய்வ பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை யோசிக்க நாம் மறந்து விடுகிறோம். இந்த பகற்காலத்தில் நீ கர்த்தரின் பார்வையில், சகோதரா சகோதரி, உலகம் என்ன சொல்லிட்டு போட்ட பரவாயில்லை, நான் ஒரு இடத்துல கேட்கிறேன், தேவ பார்வையில் நீங்க எங்க இல்லையோ? பயந்து கூட்டத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனீங்களோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட சொல்லுங்க, சந்தோஷத்தோட சொல்லுங்க. அவனுடைய பேரு நல்லாதான் இருக்கு, அவனை பற்றின நோக்கம் நல்லாதான் இருக்கு. ஆனா தேவன் தம்முடைய பார்வையில் அவனை பார்த்தப்போ அவன் பொல்லாதவனாயிருந்தான். பொல்லாதவனாயிருந்ததுனால கர்த்தர் அவனை அழித்து போட்டார். கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? அழித்து போட்டார். இப்ப அவன் மனைவியாகிய தாமாருக்கு குழந்தை இல்லை. மனைவியாகிய தாமாருக்கு குழந்தை இல்லை. இனி கொஞ்சம் நீங்க கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இனி என்ன பண்ண தெரியுமா? அந்த இரண்டாவது மகன் ஓனாய் இருக்கான் இல்லையா? ஓனாய் இல்ல, ஓனான். அவன் பேருக்குள்ள ஒரு ஓனாய் மறைஞ்சு இருக்கு. ஓனாய் இருக்கான் இல்லையா? அவன் அந்த பெண்மணியை கல்யாணம் பண்ணணும். அந்த தாமார் என்கிற பெண்மணி யாரு கல்யாணம் பண்ணணும்? ஓனான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டு பிறக்கிற ஆண் பிள்ளைக்கு ஏர்னு பேர் வைக்கணும். என்னன்னு பேர் வைக்கணும்?
ரெண்டே ரெண்டு எழுத்து ERன்னு பேர் வைக்கணும். அது யாரோட கடமை? இரண்டாவது மகனுடைய கடமை, பழைய ஏற்பாட்டின்படி உள்ள கடமை. இப்போ தகப்பன் ஓனான கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவன் கையில ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பொறுப்புன்னா, சந்ததியை உண்டாக்கு. என்ன பொறுப்பு? சந்ததியை உண்டாக்கு. பரலோக தகப்பன், இனி ஒரு நிமிஷம் கவனிங்க. பரலோக தகப்பன், நீங்க பலவீனர்களா இருக்கலாம், பலவான்களா இருக்கலாம். தேவனால் அழைக்கப்பட்ட இந்த மாவட்டத்தில், இந்த பகற்காலத்தில் தேவனை தேடி வந்திருக்கிற அத்தனை பேர் கையிலையும் பரலோகத்தின் தேவன் ஒரு பொறுப்பை தாராரு. அது என்ன பொறுப்புன்னா, தேசத்துல கர்த்தருடைய நாமத்துக்காக ஒரு சந்ததியை எழுப்பு. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க. அத்தனை பேரும் ஜெபிங்க. ஆண்டவரே, என் மூலம் ஜெபிக்கிற ஒரு சந்ததி தேசத்தில் எழும்புவதாக. வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. என் மூலமாய் கிருபையுள்ள ஒரு சந்ததி தேசத்தில் எழும்புவதாக சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. உயர்த்தப்பட்ட கைகளிலே அக்கினி இறங்குகிறது. உயர்த்தப்பட்ட கரங்களிலே விசேஷ கிருபை ஊற்றப்படுகிறது. உயர்த்தப்பட்ட கரங்களிலே கிருபை ஊற்றப்படுகிறது. போராடி ஜெபித்து அடுத்து ஒரு சந்ததியை எழுப்பி விடுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க கையில தாராரு. அப்படி அந்த கையை தட்டி நல்ல வாய் திறந்து, நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து, ரிபலபா சந்தரபா ரியாந்தர பிரௌடபா துரபலபரபலபா ரெந்தல் கபரபலபரபலபா அல் கபரபா சந்தரபா. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, ஓனானுடைய தோள் மேல தகப்பன் ஒரு பொறுப்பை வைத்தது போல நம்முடைய தோள் மேல ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். அது என்ன பொறுப்புன்னா, எப்படியும் வாழ்ந்து விட்டு போகணும்னு இல்லை. என் காலத்துல என்னை விட பலமுள்ள ஒரு சந்ததியை நான் உருவாக்கணும். கை தட்டி சத்தம் உயர்த்தி எழுப்ப போகிறோம். இப்ப அவன் முடியாதுன்னு சொல்லல. ஓனான் முடியாதுன்னு சொல்லல. அப்பா, ஐ டோன்ட் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எனக்கு இந்த உத்தரவாதம், பொறுப்பு இதெல்லாம் சரி வராது, என்ன ஃப்ரீயா விடணும் அப்படின்னு அவன் சொல்லல. அவன் வெளிப்பார்வைக்கு பொறுப்பை எடுக்கிறது போல காட்டிக்கிட்டான். வெளிப்பார்வைக்கு பொறுப்பை எடுக்கிறது போல காட்டிக்கிட்டான். தகப்பனாரு நம்பினாரு. என்ன நம்பினாரு? இவன் ஒரு சந்ததிய எழுப்புவான், இவன் மூலம் என் திட்டம் நிறைவேறும். எதற்காக நான் இவனை பிடிச்சனோ அந்த நோக்கத்தை இவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு தகப்பன் நம்பினாரு. ஆனா பைபிள் சொல்லுது, அவன் தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். நீ பிரயோஜனப்படலன்னா கூட பரவாயில்லை, நீ ப்ராப்ளம் பண்ணாத. என்னால உபயோகம் இல்லை, சரி போ, உபத்திரவமா இருக்காத. புரியலையோ உங்களுக்கு? சரியாவா? நம்ம இருந்து பேசி ஒரு முடிவுகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சில ஆட்கள் பிரயோஜனமா இருக்க மாட்டணும், ஆனா பிரச்சனை பண்ணிட்டு இருப்பணும். அவங்களால உபயோகம் இருக்காது, கொடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவன் அந்த வகை. தேவன் நம்பி தோள வைத்து கொடுத்த பொறுப்பை காலின் கீழ் மிதித்துக் கொண்டான். Christianity is a responsibility. என் தமிழ் உங்களுக்கு புரியாத மாதிரி இருப்பியான நல்லா புரியுது, எனக்கு புரியுது. அருமை தேவ பிள்ளைகளே, பொறுப்புணர்வை மறந்து என்ஜாய்மெண்ட் என்கிற நிலைமைக்கு நம்மளை அறியாம நாம தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க புரிந்துகிடணும், அது ஒரு ஓனானின் ஆவி. pleasure oriented person. 5 நிமிஷ சந்தோஷம் வேற, 10 நிமிஷ சந்தோஷம் வேற, திட்டத்தை நிறைவேற்றுவது வேற. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும், புரிஞ்சவங்க மட்டும் வாயை திறக்கணும், புரிஞ்சவங்க மட்டும் ஆண்டவரை உயர்த்தணும். இட்ஸ் entirely different. ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் பிளஷர்ல கவனமா இருக்கிறான், என்ஜாய்மெண்ட்ல கவனமா இருக்கிறான், என்டர்டெயின்மெண்ட்ல கவனமா இருக்கிறான். அவன் நோக்கத்தை நிறைவேற்ற கூடாது என்பதிலேயும் கவனமா இருக்கிறான். நான் குருடன் ஆயிட்டா பிரச்சனை இல்லைன்னு, நான் குருடன் ஆகிவிட்டா பிரச்சனை இல்லையா. இஃப் ஐ பிகம் பிளைண்ட் ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். ஆனா நான் உங்களை குருடன் ஆக்குறேன்னு வைங்க, தட்ஸ் a problem. நான் முட்டாளோ மடையனோ குருடனோ செவிடனோ என்ன ஆகி போனாலும் பரவாயில்லை, ஆனா என்னால இன்னொரு சந்ததி பாதிக்கப்படும் தெரியுமா? அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. என் மூலம் ஒருத்த ஆசீர்வதிக்கப்படலைனாலும் பரவாயில்லை, என் மூலம் ஒருத்த நன்மை அடையலைனாலும் பரவாயில்லை, என் மூலம் ஒருத்த கிருபையை பெறலைனாலும் பரவாயில்லை, ஆனா என் நிமித்தம் ஒருவன் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமா இருக்கணும். ஆண்டவர் இவனுக்கு கொடுத்தது லார்ஜ் விஷன், பெரிய தரிசனம். நீ அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு ஏறுன்னு பேர் போடணும், அவன் அப்புறம் கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளை பெற்று சந்ததி சந்ததியா போகும், பெரிய ஸ்கைல். ஆனா இவன் போட்டது ரொம்ப சின்ன 1.5 அடி நீளமுள்ள சின்ன ஸ்கைல், 5 நிமிஷத்துக்கு. எப்படி எப்படி நான் இப்போ திறப்பின் வாசல் ஜபத்துக்கு வந்திருக்கிறவங்கள பார்த்து கேட்கிறேன், எவ்வளவு காலத்துக்கு திட்டம் வச்சிருக்கிறீங்க? என்ன முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருங்க, என்ன அதிலே பதில் வரும். 2025க்கு என்ன பிளான் வச்சிருக்கிறோம்? 2024க்கு என்ன பிளான் வைத்திருக்கிறோம்? நம்ம 2023 உட்கார்ந்து யோசிக்கும் போது சத்துரு 2050 பற்றி யோசிக்கிறான். அவன் he is 25 years in advance. நம்ம 2023 இருந்துட்டு 2023 பற்றி யோசிக்கும் போ, இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டை யோசிக்கும் போ, இந்த மாதத்துல இருந்து இந்த மாதத்தை யோசிக்கும் போ, இந்த நாள்ல இருந்து இந்த நாளை யோசிக்கும் போ, சத்துரு இந்த நாள்ல இருந்துட்டு 2050 தெய்வ சபை எப்படி அடிக்கலாம், 2050 என்ன ஆயுதத்தை பயன்படுத்தலாம், 2050 நம்ம இருக்காதபடி எப்படி அழிக்கலாம்னு திட்டம் போட்டு கொண்டிருக்கும் போ, நம்ம குறுகிய ஸ்கேல் வச்சு குறுகிய பார்வையில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த ராத்திரி இந்த பகல் கர்த்தரை உடைக்க போறாரு. கை தட்டணும், வாயை திறக்கணும். உடையுது,
கை தட்டி வாய திறந்து கை தட்டி உடையுது உடையுது. அந்தகார வல்லமைகள் போட்ட திட்டங்கள் உடையுது. உங்க ஊழியத்துக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க எதிர்காலத்துக்கு விரோதமாய் சத்துரு போட்டு வச்ச எல்லா திட்டமும் இப்போ உடையுது உடையுது. கண்ணை மூடி பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. பலத்தாபிஷேகம் பலத்தாபிஷேகம் பலத்தாபிஷேகம். ரந்தர கந்தர ரியந்தர அல்ஹந்தர உடபத்தர. பலவீனர்களா இருக்கலாம், உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் மேல வைக்க போறாரு. பெற்றுக்கோ. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க அல்லையா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரியுது இல்லையா? நம்மளை நம்பினார் இல்லையா? அதான பெரிய காரியம். நம்ம வீட்டுக்காரங்களே நம்மளை நம்ப மாட்டணும். குடும்பத்துல ஒருத்தர் நம்மளை, ஊர்ல ஒருத்தர் நம்மளை, பஞ்சாயத்துல ஒருத்தர் நம்மளை நம்ப மாட்டணும். ஆனா கர்த்தர் நம்மளை நம்பி இவன் கையில கொடுத்தா இவன் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவான்னு சொல்லி நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை நம்முடைய தோள் மேல தந்திருக்கிறார் இல்லையா? அது ஒரு பாக்கியமா இல்ல எடுத்துக்கிடணும். அது ஒரு பாக்கியம் இல்ல எடுத்துக்கிடணும். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு. என் கையில தந்த பொறுப்பை இன்னொரு ஆள் கையில கொடுத்திருந்தா என்னை விட நல்லா சிந்தித்து, என்னை விட நல்லா திட்டம் போட்டு, என்னை விட நல்லா செய்ய திறமை உள்ளவர்கள் உலகத்துல உண்டு. என்னை விட பலன் உள்ளவர்கள் உண்டு. என்னை விட அறிவாளிகள் உண்டு. அப்படி இருந்தோ இவன் கையில கொடுத்தா, இந்த ஆள் கையில கொடுத்தா, என்னை நம்பி மரணம் வர என் திட்டத்தை சுமந்து கொண்டு நடந்து அதை நிறைவேற்றுவான் என்று எண்ணி நம்ம கையில பொறுப்பை தந்திருக்கிறார் இல்லையா? இந்த பகற்காலத்திலேயும் உலகத்திலே யாரும் நம்மை நம்பாவிட்டாலும் கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணுகிறார். இனி கைதட்டி வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. God counts. கர்த்தர் எண்ணுகிறார், கர்த்தர் எண்ணுகிறார், கர்த்தர் எண்ணுகிறார். பல வேளைகளில் நான் நம்பிக்கைக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த பகற்காலத்திலேயும் எண்ணுகிறார். உரபா கந்தரபா ரியந்தரபா அல்ஹத்தரபா. கை தட்டி வாய திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. பிரௌடா பிரௌடா பபாரா அல்கந்தரா ரியந்தரா அல்ஹந்தரா. பலவீனர்களா இருக்கலாம், வியாதியஸ்தர்களா இருக்கலாம், பிரச்சனை உள்ளவர்களா இருக்கலாம், திறமை இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று எண்ணுகிறார். பொறுப்பை கொடுத்தாரா? இவன் பார்க்கிறான் பெயினா பிளஷரா, பெயினா பிளஷரா. ஏன்னா அடுத்த ஒரு சந்ததி எழுப்பி விட்டா வாழ்க்கை மொத்தம் அந்த சந்ததிக்காக தியாகம் பண்ணணும். உத்தரவாதம் அப்படிங்கிறது ஒரு கால் கட்டுதானே, ஒரு காலில் போடுற ஒரு சங்கிலி தானே. ஊதாரியா நடக்கிற பையனை பார்த்து தாய் என்ன சொல்லுது? இவனை கல்யாணம் பண்ணி வச்சா சரியாவான்னு. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது காலில் விழுகிற ஒரு கட்டு. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் a binding. பொறுப்பு ஒரு கட்டு, பொறுப்பு ஒரு கட்டு. இவன் கண்ட்ரோல் பண்றதை விரும்பல, கட்டுப்பாடுகளை விரும்பல. இவனுக்கு ஒரே ஒரு நோக்கம், அழிந்து போகிற உலக ஆசைய இருக்கிற மட்டும் கிடைச்ச மட்டும் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். கர்த்தர் என்ன நினைச்சார் தெரியுமா? என் திட்டத்துக்கு தக்கபடி நீ செயல்படலைன்னா நான் ஒரு ஆயுசுனால குறுக்குவேன். எதை குறுக்குவேன்? ஆயுசுனால குறுக்குவேன். எப்படி? வசதி எப்படி? வாய்ப்பு எப்படி? கூட்டம் முடிஞ்சோ? இப்போ ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும் போல இருக்கு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க.
யோசிச்சு பார்க்க முடியல. என்னையும் நம்புறாரு, என்னையும் நம்புறாரு. என்னை விட திறமை உள்ளவர்கள் உண்டு, என்னை விட அறிவுள்ளவர்கள் உண்டு. என் கையில தந்திருக்கிறாள் இந்த பொறுப்பு, இந்த பொறுப்பை இன்னொரு ஆள் கையில கொடுத்தா என்னை விட பெற்றா செஞ்சிருப்பாங்க, என்னை விட பெற்றா என்னை விட கிளீனா செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்கள விட்டுட்டு என்ன என்ன நம்புகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ண மூடி வலது கையை உயர்த்துங்க. சொல்லுங்க, என்ன நம்புறீங்களே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எத்தனை தடவை நம்பிக்கை துரோகம் பண்ணணும் இல்லையா? எத்தனை தடவை திருப்பி ஓடணும் இல்லையா? எத்தனை தடவை திட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டோம் இல்லையா? எத்தனை தடவை தரிசனம் நிறைவேறாதுன்னு சந்தேகப்பட்டோம் இல்லையா? அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் இந்த மாலை நேரத்தில், இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களை நம்புறார் இல்லையா? அதுக்காக கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அதற்காக கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வாயை திறந்து சத்தம் உயர்த்தி கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை நம்புறாரு. ஒரு பெரிய பொறுப்பை தாராரு, ஒரு பெரிய கிருபையை தாராரு, இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகத்தை தாராரு. கண்ணை மூடி நன்றி செலுத்துங்க. இழந்து போன ஜெப ஆவி மறுபடியும் உங்க மேல ஊற்றப்படுகிறது. இழந்து போன கிருபை மறுபடியும் உங்க மேல ஊற்றப்படுகிறது. இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் உங்க மேல ஊற்றப்படுகிறது. கை தட்ட விருப்பம் உள்ளவங்க கை தட்டணும். வாயை திறக்க விருப்பம் உள்ளவங்க வாயை திறக்கணும். ஆவியில நிரம்ப விருப்பம் உள்ளவர்கள் ஆவியில நிரம்பணும். ஊடகடகடகல் கதனகடகல் கமனகதனா அந்தல் கமன வைடப துரபரபரபரபா ரியாந்தர பிரௌடபரபரபா எழும்பது. ஜபிக்கிற ஒரு சேனை எழும்பது, கிருபையுள்ள ஒரு சேனை எழும்பது, அபிஷேகம் உள்ள ஒரு சேனை எழும்பது. கை தட்டுங்க, கை தட்டுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஜப வீரர்கள் எழும்புகிறார்கள். உங்க சபைக்குள்ள இருந்து அக்னி அபிஷேகம் உள்ளவர்கள் எழும்புகிறார்கள். தேசத்தை கலக்குகிறவர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து புறப்படுகிறார்கள். கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும். ஊடபா கந்தரபா ரியாந்தரபா பெற்றுகோ. பட்சபாதம் இல்லாமல் ஆவியானவர் நிரப்புகிறார். பெற்றுகோ, பெற்றுகோ. பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். கண்ணை மூடி கையை தட்டி ரிசீவ், ரிசீவ், ரிசீவ் பெற்றுக்கொள்ளுங்க. ராக தூரபா கந்தரா ரியாந்தரா கந்தரா அல் கந்தரா ரியாந்தரபா. நான் இதுவரை பேசினேன் இல்லையா? இவ்வளவும் ஒரு பெட்ரூமுக்குள்ள நடந்தது. எங்க நடந்தது? படுக்கை அறையில் நடந்தது. சிசிடிவி இல்லாத காலம், நெட்வொர்க் இல்லாத காலம், வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் சோசியல் மீடியாவும் இன்டர்நெட்டும் சப்பும் சவரும் குப்பையும் ஒன்றும் இல்லாத காலத்தில் ஒரு வீட்டுக்கா அறைக்குள்ள நடந்தது. ஆனால் எங்கே எழுதியிருக்கு? பைபிள் எழுதியிருக்கு. ஏன்னா நமக்கு பிரைவேட், தெய்வத்துக்கு பப்ளிக். அந்த ஒற்ற சென்டென்ஸோட உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கண்டு கொண்டிருக்கிற கர்த்தர், ஏரை அடித்த கர்த்தர் ஓனானையும் அடித்தார். செத்து போன. இனி கல்யாணம் பண்ண வேண்டியது யாரு? சேலா. சேலான்னா என்ன? விழித்திரு, ஜபித்து கொண்டே இரு. விழித்திரு, ஜபித்து கொண்டே இரு. இந்த சங்கீதத்துல எல்லாம் பிராக்கெட்ல வரும் இல்லையா? சேலா வரும் இல்லையா? அந்த சேலா இந்த சேலாவாகும். அதாவது சங்கீதத்துல எங்கெல்லாம் பிராக்கெட்ல சேலா வருதோ உடனே புரிஞ்சுக்கிடணும்,
பாட்டை நிறுத்தி கொஞ்சம் கவனமா சோத்திரம் பண்ணிட்டு பாடுங்க. ஏன்னா சில ஆட்கள் பாட்டு தெரியாதா இருக்கும், அடுத்த லைன் என்னன்னு தெரியாது. அடுத்த லைன் தெரியாத உடனே என்ன பண்ண தெரியுமா, உடபல கந்தலா, ஏய் அது என்ன பாட்டுக்கு சென்டென்ஸுக்கு பதில் அந்நிய பாஷையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணகும். நீங்க இங்க இல்லையோ, என் தமிழ் உங்களுக்கு விளங்க இல்லையோ? சேலா உட்கார்ந்து அவங்க பாடணும் இல்லையா, அந்த லைன்ல என்ன வருதுன்னு கேட்டுட்டு அடுத்த தடவை பாடும்போது சேர்ந்து பாடு. இனி பொறுப்பு யாரு கொடுக்கப்படணும்? சேலாவுக்கு. யூதா சேலாவும் செத்து போவானோன்னு பயந்து கொடுக்கல. கொடுக்காம தாமார்கிட்ட சொன்னாரு, நீ கொஞ்ச நாள் போய் உங்க அம்மா வீட்டுல, உங்க அப்பா அம்மா வீட்டுல இரு. சரின்னு சொல்லி உட்கார்ந்தான். அடுத்து பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு, சேலா பெரியவனாகியும் அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. இனியாக்கு என்னுடைய செய்தியினுடைய முக்கியமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். யூதாவுனுடைய மனைவி இறந்து போச்சு. யூதாவுனுடைய மனைவி இறந்து போச்சு. தாமாருக்குள்ள ஒரே ஒரு யோசனை தான் ஓடுது. அது என்ன யோசனை தெரியுமா? எப்படியாவது ஒரு வீடு வைக்கணும், எப்படியாவது ஒரு வண்டி எடுக்கணும், எப்படியாவது வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். அப்படியா? அப்படியா? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தாமாருக்கு உள்ளத்துல என்ன ஓடிச்சு? தாமாருக்கு உள்ளத்துல என்ன ஓடிச்சு? யூதாவை லாக் பண்ணி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அழிக்கணும்னா? அப்படியா? இல்ல. தாமாருக்கு உள்ளத்துல என்ன ஓடிச்சு தெரியுமா? நான் வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்பட்டேன், நான் வாழ்க்கையில ரொம்ப நொறுக்கப்பட்டேன், நான் வாழ்க்கையில ரொம்ப உடைக்கப்பட்டேன். ஆனா எனக்கு பின் ஒரு சந்ததி எழும்பணும், புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும், புரிஞ்சவங்க மட்டும் வாயை திறக்கணும். எனக்கு பின்னால ஒரு சந்ததி எழும்பணும், ஒரு சந்ததி எழும்பணும். தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்க, செயல்பட வேண்டியவர்கள் செயல்படாத பொழுது செயல்பட முடியாதவர்களை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பொறுப்பை தந்தார், அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றலைன்னா கர்த்தர் என்ன தூக்கிட்டு இன்னொரு ஆள் கையில ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. இந்த மத்தியானத்தில் கர்த்தர் உங்க கையில அந்த பொறுப்பை தாராரு. நமக்கு இந்த பகல் ஒரே ஒரு திட்டம், ஒரே ஒரு நோக்கம். அது என்ன தெரியுமா? என் காலத்துல ஒரு சந்ததி எழும்பணும். கை தட்டி வா திறந்து சத்தம் உயர்த்தி எழும்பணும் ஒரு சந்ததி. உண்மையில அன்னைக்கு ஆஸ்கார் அவார்டு உண்டுன்னா யாரு கொடுத்திருக்கணும்? தாமாரு கொடுத்திருக்கணும் ஆஸ்கார் அவார்டு. என்ன தைரியம் இல்லையா? என்னெல்லாம் பண்ணுனாங்கிறத டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நான் கடைசி பகுதியை கடந்து வர போறேன். யாரெல்லாம் எப்படியெல்லாம் சந்ததிகளை பெற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி நாம என்ன பண்ணணும்னு சொல்லி நாம ஜெபிக்க போறோம். தாமாருக்குள்ள முதல்ல உண்டானது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சந்ததி தேவை என்கிற ஒரு வைராக்கியம். முதல்ல என்ன உண்டானது?
எனக்கு ஒரு சந்ததி தேவை என்கிற ஒரு வைராக்கியம். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கிறவங்க இல்லைன்னு இல்லை, நீங்க ஜெபிக்கிறவர்கள். ஆனா உங்களுக்கு பின்னால ஜெபிக்கிற ஒரு சந்ததி இருக்கா? நீங்க ஆராதிக்கிறவர்கள் உண்மை, உங்களுக்கு பின்னால ஆராதிக்கிற ஒரு சந்ததி இருக்கா? நீங்க அபிஷேகம் உள்ளவர்கள் உண்மை, உங்க பின்னால அபிஷேகம் உள்ள ஒரு சந்ததி இருக்கா? நீங்க தரிசனம் உள்ளவர்கள் உண்மை, உங்க பின்னால தரிசனம் உள்ள ஒரு சந்ததி இருக்கா? அதாக்கும் தேவை. நம்ம காலத்தோட முடியக்கூடாது. நம்ம காலத்துக்கு பின்பு இன்னொரு சந்ததி நம்மளை விட அதிகம் முழங்கால நிற்கணும். நம்ம காலத்துக்கு பின்பு இன்னொரு சந்ததி நம்மளை விட ஆராதிக்கணும். நம்ம காலத்துக்கு பின்பு இன்னொரு சந்ததி நம்மளை விட ஆவியில நிரம்பணும். நம்ம காலத்துக்கு பின்பு இன்னொரு சந்ததி நம்மை விட நல்லா போராடணும். ஒரு நிமிஷம் கை தட்டி, ஆண்டவரே எங்க காலத்துல ஒரு சந்ததிய எழுப்பு ஆண்டவரே. வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே எங்க கண் காண ஒரு ஜெபிக்கிற சேனை எழும்புவதாக. எங்க கண் காண அபிஷேகம் உள்ள ஒரு சேனை எழும்புவதாக. எங்க கண் காண கிருபையுள்ள ஒரு சந்ததி எழும்புவதாக. எங்க கண் காண சுவிசேஷத்தை சுமக்கிற ஒரு சேனை எழும்புவதாக. ஒரு சந்ததி, ஒரு சந்ததி, ஒரு சந்ததி, ஒரு சந்ததி, ஒரு சந்ததி. இந்த பகல் அந்த வார்த்தையை கர்த்தர் உங்க இருதயத்தில் போடுகிறார். ஒரு சந்ததியை எழுப்பு. அநேகர் திட்டத்தை நிறைவேற்ற முடியாம போய்விட்டார்கள். கர்த்தர் நம்பின பலரால நிறைவேற்ற முடியல. ஒரு கைம்பெண், ஒரு விதவை, கண்ணுக்கு முன்ன 2 மரணத்தை சந்தித்தவள். அவை நீ இழப்பதற்கு உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. எல்லா விதத்திலையும் சமூகத்துள்ள சராசரி மனிதனை விட குறைந்தவள். எல்லா விதத்திலையும் மனிதர்களால் தாழ்வாக எண்ணப்பட்டவள். உள்ளத்துக்குள்ள திட்டம் போடுறா. எனக்குள்ள வைத்த கிருபைய காலத்தோட அழிச்சு போறா. என்னால என்ன பிரயோஜனம்? எனக்குள்ள வச்ச ஜமாவி என் காலத்தோட அழிச்சு போறா. என்னால என்ன பிரயோஜனம்? எனக்குள்ள வச்ச தரிசனம் என் காலத்தோட அழிச்சு போறா. என்னால என்ன பிரயோஜனம்? ஒப்படைக்கப்பட்டவர்கள் செய்யலைனாலும் நான் இறங்க போற களத்துல தன் முகத்தை மூடி வேறு ஆளா காண்பித்து அதுல்லாமூர்ல இருந்து திம்னாத்துக்கு போகிற வழியில, அது ஒரு ஹைவே ரோடாகும். அந்த ஹைவே ரோடுல விபச்சாரம் பண்ற பெண்கள் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பணும். பெரிய பெரிய வியாபாரிகள் அந்த வழியா போகணும். பெரிய பெரிய வியாபாரிகள் அந்த வழியா போகும்போ அங்க இருக்கிற பெண்கள் தங்களுக்கு தெரிஞ்ச சைகைகளை காட்டி அந்த வழியா போகிற வியாபாரம் பண்ணுகிற மனிதர்களின் இச்சையை நிறைவேற்றும்படி தங்களை ஒரு பாத்திரமா பயன்படுத்தணும். அதே ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிற நீரூற்றண்டையில தாமார் போய் உட்கார்ந்து இருக்கிறா. அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேளுங்க, வாட் இஸ் யுவர் பிளான்? அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா பெண்களும் சொல்லுவாங்க, ஒரு நல்ல வியாபாரி என் கையில கிடைச்சா என் குடும்ப தேவை சந்திக்கப்பட கொஞ்சம் பணம் கிடைக்கும், அவன் ஆசையும் நிறைவேறும். தாமாரிடத்துல போய் கேளுங்க, நீ ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிற? அவ சொல்றா, இந்த உலகத்துல நான்
இழப்பதற்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். எனக்குள்ள கொஞ்ச காலமா ஒரு பாரம் இருக்கு. எப்படியாவது சந்ததி எழுப்பணும், எப்படியாவது சந்ததி எழுப்பணும். நான் உலகத்தின் ஆடம்பரத்தை அனுபவிக்கவோ, உலகத்தின் இச்சையை அனுபவிக்கவோ, என் சரீரத்தின் ஆசையை தீர்க்கவோ இந்த நீரூற்றண்டையில வந்து உட்கார்ந்து இருக்கல்ல. எனக்கு பின்னால் ஒரு ஜெபசேனை, எனக்கு பின்னால் இதே கிருபையுள்ள ஒரு சந்ததி எழும்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நானும் இந்த நீரூற்றண்டையில வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா பெண்களை பாருங்க, எல்லா பெண்களும் தங்கள் முகத்தை திறந்து வச்சிருக்கு. முகத்தை எவ்வளவு சிரிப்பா காட்ட முடியுமோ அவ்வளவு சிரிப்பா காட்டணும். எவ்வளவு மற்றவர்களை அட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அவ்வளவு அழகுபடுத்தி முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும். இவளை மட்டும் பாருங்க, இவ மட்டும் தன் முகத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறா. பாத்தீங்களா? ஒருத்த நோக்கத்தை நிறைவேற்றாம போனப்போ அதே நோக்கத்தை நிறைவேற்றும்படி இன்னொரு ஆள் படுற பாடம் பார்த்தீங்களா? நீங்க இங்க இல்லையோ? ஓர்னானின் கையில் அந்த திட்டம் கொடுக்கப்பட்டப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது ரொம்ப சுலபமா இருந்தில்லையா? ஆனா இப்ப அந்த திட்டம் தாமாரின் கையில கொடுக்கப்பட்டப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது எவ்வளவு கடினமா இருக்குன்னு பாருங்க. நல்ல காலங்கள்ல சும்மா இருந்துட்டோம், செழிப்பான நாட்கள்ல சும்மா இருந்துட்டோம், செயல்பட வாய்ப்பு கிடைச்ச நேரங்களில் சும்மா இருந்துட்டோம். இதை விட பெட்டரா செஞ்சிருக்கலாம், இதை விட கொஞ்சம் கூட செஞ்சிருக்கலாம், இதை விட சம்திங் மோர், சம்திங் குட், சம்திங் பெட்டர், சம்திங் பெஸ்ட் நாம பண்ணி இருக்கலாம். உற்சாகமான காலங்களை, செழிப்பான காலங்களை பயன்படுத்த தவறிவிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, செழிப்பான காலத்தை சரியாய் பயன்படுத்தினால் பஞ்ச காலத்தை எளிதாய் தாண்ட முடியும். புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஒரு தடவை கூட சொல்றேன், செழிப்பான காலத்தை சரியாய் பயன்படுத்தினால், தெய்வம் தருகிற வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினால், கிருபையை சரியாய் பயன்படுத்தினால், அபிஷேகத்தை சரியாய் பயன்படுத்தினால் பிரச்சனை காலத்தை சாதாரணமாய் மேற்கொள்ளலாம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவ உட்கார்ந்திருந்தா இல்லையா ஒரு நீரூற்று, அவ உட்கார்ந்திருந்த அந்த இடத்துக்கு பேரு என் ஜனீம். என் ஜனீம் என்கிற இடத்துல ரெண்டு ஹைவே ரோடு வந்து சந்தித்து ரெண்டு பக்கமா திரும்புறதற்கு நடுப்பக்கத்துல ஒரு நீரூற்று இருக்கு. அங்கே உட்கார்ந்து இருக்கிறா. அவள் மட்டுமில்ல, அந்த காலத்துல அநேகர் அப்படி வந்து உட்கார்ந்து இருப்பாங்களாம். அவர்களுக்கு எல்லாருக்கும் நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாருக்கும் நோக்கம் என்ஜாய்மெண்ட். இவளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன். எல்லாரும் பார்த்துட்டு போவன். இதென்னடா வழி ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிற சாதாரணமான எல்லாரும் முகத்தை கவர்ச்சியா காட்டிட்டு தானே உட்கார்ந்து இருப்பனும். இவன் மட்டும் என் முகத்தை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. ஏன்னா இவளுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கு. தூண்டில் போடுவாங்க இல்லையா, குளத்துல தூண்டில் போடுவாங்க இல்லையா? தூண்டில் போடுற ஆட்கள் குளத்துல தூண்டில் போடும்போ தூண்டில் போடுகிற ஆளுடைய நிழல் குளத்து தண்ணீரை விழுந்தா மீன் அந்த தூண்டில பிடிக்காதான். அந்த ஆளுடைய நிழல் குளத்தினுடைய தண்ணீரை விழாம ஒளிச்சிருந்தாதானா தூண்டில வந்து பிடிக்கும். அப்பதான் மீனை பிடிக்க முடியும். அநேக பெரிய வியாபாரிகள் அந்த வழியா போகணும், பிரபலமான மனிதர்கள் அந்த வழியா போகணும். இவ உட்கார்ந்து இருக்கிறா. இவளுக்கு யார் வரணும் தெரியுமா? இவளுக்கு யூதா வரணும். கொல்லப்பட வாய்ப்புண்டு, சுட்டரிக்கப்பட வாய்ப்புண்டு. திடீர்னு யூதாவுக்கு சந்தேகம் வந்துட்டுன்னு வைங்க, அந்த வழியில வச்சு இவளை அழிக்க வாய்ப்புண்டு. இதுக்கெல்லாம் வாய்ப்புண்டு. அவமானப்பட வாய்ப்பு அதிகம், கேவலப்பட வாய்ப்பு தான் கூடுதல். ஏற்கனவே இவளை கல்யாணம் பண்ற எல்லாரும் செத்து போகணும் அப்படிங்கிற ஒரு பேர் இவ தலையில இருந்திருக்கலாம் ஏற்கனவே. ஒருவேளை
யூதா அந்த வழியா வாரான். மீதி காரியங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 3 மாதம் சென்ற பின்பு யூதாவுடைய காதுக்கு ஒரு செய்தி வருது, உன் மருமகள் கர்ப்பவதியானாள். உன் மருமகள் கர்ப்பவதியானாள். உடனே யூதா என்ன சொல்றார் தெரியுமா? அவளை கொண்டு வாருங்கள். அவளை என்ன செய்யணும்? சுட்டரிக்கணும். பாத்தீங்களா? ஒரு சந்ததி எழும்பாதபடி என்ன போராட்டம். அவளை கொண்டு வாருங்கள், அவளை சுட்டரிக்கணும். அப்போ இவளுக்கு முன்னமே தெரியும், ஒருவேளை நான் எரிக்கப்படவும் வாய்ப்பு. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல. உயிரோட என்னுடைய பச்சை சரீரத்தை எடுத்து நெருப்பில போட்டு சுட்டரிக்கவும் வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நான் ஒருபடி சாம்பலா மாறவும் வாய்ப்பு உண்டு. அது இவளுக்கு தெரியும். அவளுக்குள்ள எல்லாம் என்ன ஓடு தெரியுமா? நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, நான் அவமானப்பட்டு போனாலும் பரவாயில்லை, நான் எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு சந்ததி எழும்படும். ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, எனக்குள்ளத்தில் அந்த வைராக்கியத்தை போடுங்கப்பா. என்னை விட பலவீனம் உள்ள ஒரு பெண்மணி என்னை விட அதிகமாய் போராடி ஜெபிக்க முடியுமானால் என்னால முடியும். ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் ஒரு சந்ததி எழும்பணும், எங்கள் நிமித்தம் ஒரு சந்ததி எழும்பணும். கை உயர்த்துறவங்க கை உயர்த்தணும், வா திறக்கிறவங்க வாய திறக்கணும். ஜெபிங்க, தயவு செஞ்சு ஜெபிங்க. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் வைத்த திட்டத்தை நான் பேசிக்கொண்டு கர்த்தர் எனக்குள்ள வைத்தது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்க மூலம் ஒரு படை எழும்புவதாக, எங்க மூலம் ஒரு சேனை எழும்புவதாக, எங்க மூலம் ஒரு பெருங்கூட்டம் எழும்புவதாக, எங்க மூலம் ஒரு அசைவு உண்டாவதாக. கை தட்டி சத்தம் உயர்த்தி வாயை திறந்து ஒரு சேனை அல்பபர பதல் கபரப சந்தரபா ரெந்தல் கனாதரி அந்தரபா ஊடபல் கபர பிரௌடப துரபலபரபா அல்கதன கடகதன. இப்படி போராடி ஜெபித்தா நம்மை விட கிருபை உள்ள ஒரு சந்ததி நம்ம கண்ணு காண எழும்ப போகுது. இப்படி போராடி ஜெபம் பண்ணினா நம்மை விட அபிஷேகம் உள்ள ஒரு சந்ததி நம்முடைய கண்ணு காண எழும்ப போகுது. இப்படி முழங்கால நின்னா ஒரு ஜெப சேனை தேசத்தில் எழும்ப போகுது. என் காதுல ஒரு சத்தம் கேட்குது, ஒரு சந்ததி எழும்பட்டும். என் காதுல ஒரு சத்தம் கேட்குது, ஒரு சந்ததி எழும்பட்டும், ஒரு சந்ததி எழும்பட்டும். அவளுக்கு பாக்கியத்தை பாருங்க. அவ மனசுக்குள்ள எதிர்பார்த்தது ஒரு சந்ததி. ஆனா அந்த கருவறைக்குள்ள கர்த்தர் 2 விதைய போட்டார். ஏன்னா பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனடைவான். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த தேசத்துல கேவலப்பட்டீங்களோ அந்த தேசத்துல 2 மடங்கு, எந்த தேசத்துல வேதனைப்பட்டீங்களோ அந்த தேசத்துல 2 மடங்கு, எந்த தேசத்துல துரத்தப்பட்டீங்களோ அந்த தேசத்துல 2 மடங்கு, எந்த தேசத்துல உடைக்கப்பட்டீங்களோ அந்த தேசத்துல 2 மடங்கு. உங்க உபவாசத்தின் பலன் 2 மடங்கு, உங்க ஜெபத்தின் பலன் 2 மடங்கு. ஹல்லேலூயா. இனி நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சொல்லுவீங்களா? 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 சொல்லுங்க. 1, விதை உயிருள்ளது. சொல்லுங்க, விதை உயிருள்ளது. 2, விதை சிறியது. 3, விதை வளருகிறது. 4, விதையை சுமக்க என்னை தெரிந்து கொண்டார்.
ஹalleluya. உயிருள்ள விதையை, வளருகிற விதையை சுமக்கும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையோ, தேவ தரிசனம் ஒரு விதை, அந்த விதைக்கு உயிர் இருக்கு. தேவ திட்டம் ஒரு விதை, அந்த விதைக்கு உயிர் இருக்கு. தேவ கிருபை ஒரு விதை, அந்த விதைக்கு உயிர் இருக்கு. அதை சுமக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். விதை விலையேற பெற்றது, விதை உயிர் உள்ளது, விதை வளரும். உங்க உள்ள கிடக்கலையா ஜபம்? உண்மையில உங்க உள்ள கிடக்கிற ஜபம் வெறும் ஜபம் அல்ல. உங்க உள்ள கிடக்கிற ஜபம் a seed of prayer. ஜபத்தின் விதை. அதை தூக்கி இன்னொரு ஆள்கிட்ட விடுங்க, அங்கேயும் வளரும், அங்கேயும் வளரும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்குள்ள ஜப விதை விழுந்து விட்டது. உங்க உள்ள கிடக்கலையா தரிசனம், அது ஒரு விதை. இன்னொரு ஆளுக்குள்ள போடுங்க, அங்க வளரும். ஏன்னா தரிசனம் ஒரு விதை. அடுத்த ரொம்ப முக்கியம், விதைய சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டுதான் போகணும். எப்படிதான் போகணும்? அழுது கொண்டுதான் போகணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அழுத்தும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். கிருபை உள்ளவர்களின் கண்கள்ல கண்ணீரை காண்பீர்கள். தரிசனம் உள்ளவர்களின் கண்கள்ல கண்ணீரை காண்பீர்கள். திட்டம் உள்ளவர்களின் கண்கள் கலங்கி இருக்கும். புரியலையோ? புரியலையோ? புரிஞ்சவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. கொஞ்சம் முன்ன போயிட்டு நான் முடிக்கிறேன். மத்தேயு 1 யூதாவை தாண்டி யாருக்கு பேர் வந்திருக்கு? அதாக்கோவ பாடுபட்டது, அதாக்கோவ பிரயாசப்பட்டது. நான் இப்போ ஒரு சந்ததி எழுப்பி விட்டாதான் இயேசு என்ன செய்ய முடியும்? புரியலையோ? இது உங்க கையில இருக்கா? எல்லாரையும் கையிலையும் பத்திரமா வச்சுக்கிடுங்க. என்ன ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான், யூதா எங்க எங்க பெற்றாய்? இந்த காலத்துல கொஞ்சம் அவமானப்படும்படி, கொஞ்சம் கேவலப்படும்படி உங்களை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை அழிக்க முடியாத வரலாறாய் மாற்றுவார். பாத்தீங்களா? She became an immovable history. அவ என்ன மாறினா? சோம்பேறியா இருந்திருந்தான்னு வைங்க, என் வாழ்க்கை தான் போச்சு, நாங்க செத்து தொலைஞ்சு போட்டு இருந்திருந்தான்னு வைங்க, அதோட கதை முடிஞ்சிருக்கும் இல்லையா? சொல்லுங்க. ஐயாம் மெதுவா மெதுவா ஐயாம் சரியாவாத. எப்படி மேட்சுது நீங்க? சொல்லுங்க. ஐயாம் a history maker. சொல்லுங்க. நான் ஒரு வரலாறு.
நீங்க யாரு? ஆட்கள் அதுவும் இதுவும் எல்லாம் சொல்லணும், அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. நான் ஹிஸ்டரி, நான் யாரு? ரெண்டு வருஷம் ஊழியம் செஞ்சாலும் ராபர்ட் டொனால்ட் என்கிற ஒருத்தன் ஊழியம் செஞ்சான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் விழணும். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நான் ஒரு வரலாறு. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், நான் ஒரு கேன்சர் பேஷண்ட், எனக்கு நான் ஒரு யூரோலஜிக்கல், நியூரோலஜிக்கல், நெஃப்ரோலஜிக்கல், ஒன்டாலஜிக்கல், ஒங்கோலஜிக்கல் பேஷண்ட் அப்படி நினைக்காத. நீ தான் வரலாறு. உற்சாகமாய் செயல்பட முடியுமானா எல்லா கட்டுகளும் உடைகிறது, எல்லா தடைகளும் உடைகிறது, எல்லா அந்தகார வல்லமைகளும் உடைகிறது. கை தட்டி சத்தம் உயர்த்தி பைபிள்ல இருந்து 3-4 பேர் சந்ததியை உண்டாக்கும்படி எடுத்த முயற்சிகளை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன நேரம் போய்விட்டுன்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு முடிப்பாங்கன்னு தெரியலையா? முயற்சி எடுத்த 3 பேரை சொல்லி தந்து முடிக்கட்டா? ராகேல். ராகேல் எடுத்த முயற்சி என்ன தெரியுமா? பிள்ளை கொடும், இல்லையே சாகுறேன். என்ன சொன்னா? பிள்ளை கொடும், இல்லையே சாகுறேன். அப்படின்னா அவளுடைய உள்ளம் சொல்லுது, என் உயிரோட முக்கியம், என் உயிரோட முக்கியம், என் உயிரோட முக்கியம், என் உயிரோட முக்கியம். எனக்கு பின்னால ஒரு சந்ததி எழும்பணும். எதோட முக்கியம்? உயிரோட முக்கியம். எப்படியாவது ஒரு சந்ததி எழுப்புங்கப்பான்னு கை உயர்த்தி ஜெபிங்க. நான் கேட்கிறேன், நான் பேசுற வார்த்தை உங்க இருதயத்துல விழுதா? நான் பேசுற பாரம் உங்க உள்ளத்துல விழுதா? இல்ல மேலோட்டமா கேட்டு விட்டுறீங்களா? நான் பேசுறது உங்க நெஞ்சுக்குள்ள பதியுதா? கை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்லுங்கப்பா, எப்படியாவது ஒரு சந்ததி எழுப்புங்கப்பா. எங்க காலத்துல எங்க கண் காண எங்களை விட அதிகமா ஜெபிக்கிற, எங்களை விட அதிகமா முழங்கால நிக்கிற, எங்களை விட அதிகமாய் போராடுகிற, எங்களை விட அதிகமாய் கிருபையுள்ள ஒரு சந்ததி எழுப்புங்கப்பா, ஒரு சந்ததி எழுப்புங்கப்பா. இந்த திறப்பின் வாசல் ஜெபம் வீணாகாது, இந்த ஜெபம் வீணாகாது, இந்த ஜெபம் வீணாகாது. இந்த ஜெபத்திற்கு பதில பார்க்க போறீங்க, இந்த மாவட்டத்துல பார்க்க போறீங்க, இந்த தேசத்துல பார்க்க போறீங்க, உங்க கண் முன்னால பார்க்க போறீங்க. உங்க பிள்ளைகள் உங்களை விட அதிகமா ஜெபிக்கும், உங்க பிள்ளைகள் உங்களை விட அதிகமா தரிசனம் காணும். ராகேலே, 150 வருஷம் உயிரோட இருக்க விரும்புறியா? 2 பிள்ளைகளை பெற்று நடுவழியில சாக போறியா? அவ சொல்றா, பிள்ளை பெற்றுட்டு சாக போறேன். எத்தனை பேருக்கு தெரியும் செகண்ட் டெலிவரியில ராகேல் செத்து போனது? நீங்க இங்க இல்லையோ? நீங்க இங்கிலீஷ் இல்லையா? How many of you know that when Rachel was delivering her second baby, she has gone to be with the Lord? இப்போ ஒட்டும் புரிஞ்சு காணாத, எனக்கே புரியல. பிள்ளை கொடு இல்லையல் சாகுறேன்னு சொன்னாலா? அந்த வரலாறு ஒன்று யோசிச்சு பாருங்க ஐயா. 2 பிள்ளை தான் பெற்றா. எத்தனை? 2 பிள்ளை. ஒன்னு எகிப்தின் அதிபதி,
சேனைகளுக்கு அதிபதி. அடுத்த ஒரு பிள்ளைக்கு பேர் என்ன? பென்யமீன். இஸ்ரவேலின் முதல் அரசன் எந்த கோத்திரம்? ராகேல் சொல்றா, 2 பிள்ளை தான் பெற்றேன். ஒருத்தன் எகிப்தின் மண்ணு, ஒரு பேராண்டி இஸ்ரவேல்ல அரசனா இருக்கான்னு. சபை கண்டதுல மிகப்பெரிய அப்போஸ்தலன் எந்த கோத்திரம்? எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். அவ சொல்றா, ஒரு மகன் எகிப்தை கட்டுகிறான், ஒரு பேரன் இஸ்ரவேலை கட்டுகிறான், இன்னொரு பேரன் சபையை கட்டுறான்னு. ஹல்லேலூயா. அதாகோ பிள்ளை கொடும் இல்லையேல் சாகிறேன். முடிக்கலாம் இல்லையா? 14-15 வயசுள்ள ஒரு பெண்மணி கர்ப்பவதியா நடக்குது. அதே காலத்துல 84 வயசுள்ள ஒரு பெண்மணியும் கர்ப்பவதியா இருக்குது. 84 வயசுள்ள பெண்மணி சொல்லுது, கல்யாணமாகி ரொம்ப காலமா குழந்தைக்கா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அது எலிசபெத். 14 வயசுள்ள பெண்மணி சொல்லுது, எனக்கு கல்யாணமே ஆகல. ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப கவனமா நடக்கணும். 2 பேரும் ரொம்ப மெதுவா நடக்கணும். ஏன்னா 2 பேருக்கு கருவறையிலையும் ஒரு சந்ததி வளருது. எலிசபெத்தின் கருவறையில் ஆண்டவர் போட்ட சந்ததி வனாந்தரத்தின் சத்தம். மரியாளின் கருவறையில் ஆண்டவர் போட்ட சந்ததி இப்பிரபஞ்சத்தின் இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில, இந்த மத்தியானத்தில் உங்க காதுல அந்த சத்தம் கேட்பதாக. ஒரு சந்ததியை எழுப்பி விடு. எழுப்பி நிப்போமா? கண்ணை மூடுவோமா? பரலோகத்தின் தேவன் வேறு கண்ணை மூடணும். என்ன நான் பேசுனது மொத்தம் கர்த்தருடைய வசனம் மட்டும். அந்த வசனம் உங்களை பாரப்படுத்துவதாக, அந்த வசனம் உங்களை உணர்த்துவதாக, அந்த வசனம் உங்களை உடைப்பதாக. பலவீனமா இருக்கலாம் நீங்க, கர்த்தருக்கு நீங்கள் தேவை. பிரச்சனையை சந்திக்கிறவர்களா இருக்கலாம் நீங்க, கர்த்தருக்கு நீங்கள் தேவை. நெருக்கப்படுவர்களா இருக்கலாம் நீங்க, கர்த்தருக்கு நீங்கள் தேவை. எல்லா வாய்ப்புகளும் உள்ள மனிதராக இருக்கலாம் நீங்க, கர்த்தருக்கு நீங்கள் தேவை. நம்ம எல்லாரும் கொண்டு கர்த்தருக்குள்ளது ஒரே ஒரு நோக்கம். அந்த தேவ நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு சந்ததியை உண்டாக்கு, ஒரு சந்ததியை எழுப்பு, ஒரு சந்ததி எழுப்பு. இப்போ இந்த டென்ட்டுக்குள்ள ஒரு சந்ததியை எழுப்ப தேவையான அபிஷேகத்தை ஆண்டவர் போட போறாரு. இப்போ 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 இந்த டென்ட்டுக்குள்ள ஒரு சந்ததி எழுப்ப தேவையான அக்னி வந்து விழுகிறது, அபிஷேகம் வந்து விழுகிற. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி அபிஷேகம் கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சந்ததி எழுப்ப தேவையான கிருபை, ஒரு சந்ததி எழுப்ப தேவையான வல்லமை, ஒரு சந்ததி எழுப்ப தேவையான பலன். அத்தனை பேரு கைதட்டணும், அத்தனை பேரு கைதட்டணும், அத்தனை பேரு வாயை திறக்கணும். ஒரு கிருபை உள்ள சந்ததி, தரிசனம் உள்ள சந்ததி எழும்புகிறது. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாயத்தர், நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஊடர பந்தர பத்தர ரியாந்தர கந்தல் கபரபரபா அத்தூர பரபரபரபா ரந்த பிரௌட பரபரபா. எழும்பது எழும்பது, தடா உடையுது. பலவீனத்தின் ஆவிகள் உடைகிறது, உற்சாகமின்மை உடையுது, சோம்பேறித்தனங்கள் முறியுது.
நல்ல 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் நல்ல ஆவியில போராடுங்க. ஆவியில போராடுங்க. ஆவியில போராடுங்க. உடபத நபதல் பிரௌடபர பல பல பலவா அந்தர கல்பர பல பல பலவா அல்கமர சந்தர பல பல பலவா அந்தூர பல பல பலவா ரேந்த பிரௌடபர பலவா அல்கந்தர பல பல பலவா ரியந்தர பலவா. உங்களுக்குள்ள இருந்த கிருபை புறப்படுகிறது, அநேகரை தொடுகிறது. உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் புறப்படுகிறது, அநேகரை தொடுகிறது. உங்களுக்குள்ள இந்த வல்லமை புறப்படுகிறது, அநேகரை தொடுகிறது. ஆவியானவரே பலமா ஊற்றப்படுங்க. ஆவியானவரே பலமா ஊற்றப்படுங்க. ஆவியானவரே பலமா ஊற்றப்படுங்க. ஆவியானவரே கட்டுகளை அவிழ்த்து தள்ளுங்க. ஆவியானவரே கற்பாறைகளை உடையுங்க. ஆவியானவரே பலவீனத்தின் ஆவிகளை இப்ப எடுத்து போடுங்க. ஆவியானவர் இறங்குறாரு. ஆவியானவர் இறங்குறாரு. ஒரு போர்வை வந்து விழுகிறது. ஆவியானவர் பலமாய் சிலர் மேல ஒரு அபிஷேகத்தின் போர்வை. கண்ணை மூடி பெற்றுக்கோ. எலியாவின் மேலிருந்து ஒரு போர்வை அடுத்த சந்ததியாகி எலிசாவின் மேல விழுந்தது போல இந்த கால அபிஷேகம் உங்க மேல விழுகிறது. அடுத்த தலைமுறைக்கு போக போகுது. வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. ரிசீவ். ஜெபிக்க முடியாதபடி பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து ஓடுகிறது. திட்டங்களை செயல்படுத்த முடியாதபடி தடுக்கிற ஆவிகள் வெட்டப்பட்டு விடுகிறது. போராடு. கவனிங்க, கவனிங்க. தயவு செஞ்சு கண்ணை தரையுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு கண்ணை தரையுங்க. மனப்பூர்வமா கேட்கிறேன். ஒரு ஆவிக்குரிய சகோதரனா கேட்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. எல்லாரோடும் பேசி இருக்குல்ல ஐயா. உங்களை இப்போ உயிரோட வச்சிருக்கிறதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. இந்த நாளிலே உங்களை கொண்டு வந்ததுல வெறுமனையை கொண்டு வரல, ஒரு பெரிய நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கு. அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம். என் காலத்துக்கு பின்னாலேயோ ஆவிக்குரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கணும். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும்
சேவைக்கு சொல்லுங்க, அழைத்தீரே சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அப்பா சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். கை உயர்த்தி அப்பா சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயா, ஏங்குதையா என் இதயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே சேவைக்கு, அழைத்தீரே சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ. அப்பா சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பா சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயா, ஏங்குதையா என் இதயா. ஏங்குதையா என் இதயா, ஏங்குதையா என்